الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته وذريته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا تدخلوا الجنة حتى تؤمنوا ولا تؤمنوا حتى تحابوا أولا أدلكم على شيء إذا فعلتموه تحاببتم أفشوا السلام بينكم. رواه مسلم. أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லையற்ற அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏற்றமும் எம் உயிரின் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் பெயர்கள் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக இறையில்லமாம் அல்லாஹ்வின் மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்துடன் நேர காலத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை எந்தெந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏறிக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை அவசியமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகள் எல்லாம் விலக்கி ஹராமாக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்கள் எடுத்தும் குற்றமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் குறிப்பாக தனிமையில் சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை மாத்திரமின்றி தக்வாவுடைய இறையற்றமுடைய வாழ்க்கையாக நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் மிக சிறந்த, மிக அழகான, மிக கண்ணியமான படைப்பு அல்லாஹ் மனிதர்களால் படைத்திருக்கிறார். எல்லைமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதர்களாக உண்மை முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தோற்றத்தில் ஒன்றாக ஒரே அமைப்பாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை வித்தியாசமான அமைப்பிலே படைத்து வைத்திருக்கிறார். எல்லைமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, வெள்ளையர்கள், கருப்பர்கள் என்றும், அரபிகள், அஜ்மிகள் என்றும், செல்வந்தர்கள், ஏழைகள் என்றும், படித்தவர்கள், படிக்காதவர்கள் என்றும் எண்ணிமிக்க மேலானவர்களே பலதரப்பட்ட அமைப்பில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். பல குடும்பங்களாக, பல கோத்திரங்களாக, பல கபீராக்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனாக அமைத்து வைத்திருக்கிறார். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, யா அய்யுஹன் நாஸ், ஏ மனித சமுதாயமே, இன்னா خلقناكم من ذكر وأنثى, உங்களை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்திருக்கிறோம். ஒரே ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்து தான் முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். وجعلناكم شعوبا وقبائل
உங்களை கோத்திரங்களாக கிளைகளாக அல்லாஹ் உங்களை அவனாகத்தான் பிரித்து வைத்திருக்கிறான். எண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இந்த கோத்திரங்கள், இந்த பிரிவினைகள், இந்த வித்தியாசங்கள் எதற்காக வேண்டி, ஏன் இப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறான் தெரியுமா? இதை வைத்து பெருமை எடுப்பதற்காக வேண்டியல்ல. நாங்கள் தான் சிறந்தவர்கள், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று பெருமை எடுப்பதற்காக வேண்டியல்ல. பெருமை யாருக்கு சொன்னது தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? யார் அல்லாஹ்வை மிகவும் பயப்படுகிறார்களோ, யார் தக்வாதாரிகளோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே மனிதர்கள் அனைவரும், மனிதர்கள் முழு மனித சமுதாயமும் ஒன்றுபட்ட சமூகம் முஸ்லீம்கள், முஃமின்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரனாக இருக்கிறார். முஸ்லீம்கள் சகோதர வாழ்க்கையோடு சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டியவர்கள். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வான். முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள். முஸ்லீம்கள் முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள். எங்களோடு கூட பிறந்தவர்கள். நானா தம்பிமார் மாத்திரமல்ல சகோதரர்கள். குர்ஆன் சொல்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், முஸ்லீம்கள் முஃமின்கள் அனைவர்களும் சகோதரர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களை பற்றி சொல்லும் பொழுது, முஃமின்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா? முஃமின்கள் ஒற்றுமை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கட்டிடத்திற்கு ஒப்பாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னல் முஃமின லில் முஃமின் கல்புனியான். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்று. ஏன் தெரியுமா? மேலானவர்களே, கட்டிடத்தில் ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு நெருக்கமாக எப்படி உதவியாக இருக்கிறதோ, எப்படி பல கற்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே அமைப்பில் இருந்து ஒரு கட்டிடம் உருவாக்க முடியுமோ, ஒரு கட்டிடம் உருவாகிறதோ, இதே போன்றுதான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும், இதுபோன்றுதான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தங்களுடைய இரண்டு கைகளையும் ஒன்றாக சேர்த்து காட்டினார்கள். இப்படித்தான் முஸ்லிம்கள், இப்படித்தான் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக, ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தில், சோதனையில், பிரச்சனையில், சந்தோஷத்தில் இன்னொரு முஸ்லிம் பங்குதாரராக இருக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு முஸ்லிம் கஷ்டத்தை விரும்புவது, ஒரு முஸ்லிம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்து சந்தோஷப்படுவதோ, அவரை பார்த்து சிரிப்பதோ, அவரை பார்த்து நாம் நல்லாக இருக்கிறோம் என்று பெருமை அளிப்பதல்ல. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய சுகதுக்கங்களில், கஷ்ட நஷ்டங்களில் நாங்கள் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டிடத்திற்கு ஒப்பாக முஃமின்களை சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஆனால் இன்று முஸ்லிம்களாகிய நாங்கள் மேலானவர்களே, இந்த நாட்டிலே மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, ஒற்றுமை எப்படி இருக்கிறது? அன்னைக்கு மேலானவர்களே, குடும்பமாக, ஊராக, கிளையாக இன்று பிரிந்து சின்னாபின்னமாக இருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, பிரிந்து இருப்பதுதான், ஒற்றுமை குறைத்து நாங்கள் தனியாக இருப்பதுதான் நமக்கு நல்லது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இது சமுதாயத்திற்கு ஆரோக்கியமான ஒன்று அல்ல. ஒரே மஸ்ஜிதுக்குள்ளால் ஒரே இமாமுக்கு இருக்கக்கூடிய நாங்கள் மேலானவர்களே எத்தனை தீவிரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜமாத்தினர்களாக, கண்ணியமிக்க சகோதரர்களே, நிறுவனங்களாக, கண்ணியமிக்க மேலானவர்களே, ஒவ்வொருவர்களும் தனக்கு விருப்பமான கொள்கையை பின்பற்றலாம். அது எந்த விதமான பிரச்சனையும் தெரியாது. யாருக்கும்
தான் விரும்பிய கொள்கையை, தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்கையை தாராளமாக பின்பற்றலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை பிடிக்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஆனால் அதை வைத்து பிரிவினைகளை உருவாக்குவது, அதை வைத்து மேலானவர்களே நான் பின்பற்றும், நான் ஏற்றிருக்கும், நான் செய்யக்கூடிய அந்த கொள்கை தான் சரியானது, அடுத்தவர்கள் பிழையானவர்கள், நான் தான் சுவர்க்கவாதி, எங்களை ஜமாத்து தான் சுவர்க்கவாதிகள், எங்களை செய்கிற ஏழை ஜமாத்தினர்கள் எல்லாம் நரகவாதி என்று சொல்வது, அவர்களை காப்பீர்கள் என்று சொல்வது, கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய ஈமான் அவர்கள் இல்லாமலாகின்றோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, கொள்கைகளை மதுஹப்களை உருவாக்கிய இமாம்கள், மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, சமூகத்திலே ஊர்களிலே பிரச்சனைகளின் தீர்வுகளை உண்டாக்குவதற்காக வேண்டி எந்த இமாம்களும் கொள்கைகளை உருவாக்கவில்லை. மேலானவர்களே, எல்லாருடைய லட்சியமும் எல்லாருடைய வழிகாட்டலும் எல்லாருடைய பாதையும் ஒரே மாதிரியாக அது சுவர்க்கமாகத்தான் இருந்தது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, காலப்போக்கில் அரசியல் கட்சிகளை போன்று அவைகள் தங்களுக்கு உரித்தான கொள்கையாக மாற்றிவிட்டார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று சில ஊர்களில் மஸ்ஜிதுகள் கூட இது நமக்கு சொந்தமானது, இந்த மஸ்ஜிதிலே வேறெந்த கொள்கைவாதிகளும் வர முடியாது, எங்களுடைய இந்த அமல்களில் வேறெந்த கொள்கைவாதிகளும் வரக்கூடாது என்று சட்டம் போடக்கூடிய அளவுக்கு சமுதாயம் கொள்கைகளிலே பிடிவாதமாக இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இதன் விளைவு என்ன தெரியுமா? கொள்கையில் பிடிவாதத்தோடு அடுத்தவர்களை நாங்கள் ஏலம் செய்வதால், அடுத்தவர்களை தரக்குறைவாக பார்ப்பதால், தங்களை தாங்களே பெருமையாக நினைத்துக் கொள்வதனால் நான் மாத்திரம் தான் சரியானவன், அடுத்தவர்கள் பிழை என்பதாக கொள்கையிலே பிடிவாதமாக இருப்பதனால் சமூகத்திலே ஏற்படும் விளைவு என்ன தெரியுமா? கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் அந்த முஸ்லீம்களுடைய உள்ளத்தை கோழை தன்மை அல்லாஹ் போடுகிறான், முஸ்லீம்களை கோழைகளாக அல்லாக்குகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஅத்தியுல்லாஹ வரசூலஹு வலா தனாஸஉ, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக அடிபணிந்து வாருங்கள். வலா தனாஸஉ, உங்களுக்கு மத்தியிலே தர்க்கித்துக் கொள்ள வேண்டாம், வீணான வாக்குவாதங்கள், வீணான விவாதங்கள். எண்ணிக்கையாளர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இவைகளில் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். தவிர்த்து கொள்ளவில்லை என்றால், பிரிவினைகளை உருவாக்கிக் கொண்டால், தேவையற்ற விவாதங்களை உருவாக்கி நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பலகீனப்பட்டு போகிறீர்கள், முஸ்லீம் சமுதாயம் பலகீனப்பட்டு போய்விடும், முஸ்லீம்களின் பலம் குறைந்துவிடும் என்பதாக கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, உலகளாவின் நீதியில் நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம் ஊர்களிலே, முஸ்லீம் நாடுகளிலே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, வரக்கூடிய எதிர்ப்புகளுக்கு மேலானவர்களே உதவி செய்வதற்கு, அவைகளை பார்ப்பதற்கு மேலானவர்களே யாரும் முன்வர மாட்டார்கள். ஏன்? மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, பிரிவினைகளின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களை கோழையாக்கி விட்டார். இதற்கு மிக பெரும் ஆதாரமாக மேலானவர்களே உஹது யுத்தம் எனக்கு வரலாறு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற இரண்டாவது யுத்தம் தான் உஹது யுத்தம். சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் உஹதுடைய மைதானத்துக்கு செல்கிறார்கள். உஹது யுத்தம் தயாராக இருக்கிறது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைதானத்துக்கு மேலால், மைதானத்தில் அறிவிக்கக்கூடிய அந்த மலையிலே 50 சஹாபாக்களை அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அவர்களோடு சேர்த்து தலைமைத்துவத்தை கொடுத்து அமீராக நியமித்து 50 சஹாபாக்களை மலையிலே நிற்காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிற்காட்டும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் சொல்லும் வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீங்கள் நகர்ந்துவிடக் கூடாது.
கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, உஹது யுத்தகம் ஆரம்பித்து வேகமாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் உற்சாகமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. காபீர்கள் தங்களுடைய உரிமைகளை, ஆயுதங்களை, பொருட்கள் எல்லாம் விட்டுவிட்டு மைதானத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறார்கள். மைதானத்தை விட்டு புறமுது நாட்டி ஓட ஆரம்பிக்கிறார்கள். சகோதரிகளே, பெரியவர்களே, மைதானத்தை யுத்தம் செய்து கொண்டிருக்கும் முஸ்லீம்கள், சஹாபாக்கள் இவர்கள் விட்டு செல்லும் அந்த பொருட்களை கனீமத்துடைய பொருளாக எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுதுதான் மலைக்கு மேலே இருந்த அந்த சஹாபாக்கள், மலைக்கு மேலே இருந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு உண்டாகிறது. இரண்டாக பிளவுபட ஆரம்பிக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, சொல்கிறார்கள், பெரும்பாலானவர்கள் சொன்னார்கள், யுத்தம் முடிந்துவிட்டது, நாங்கள் மைதானத்திற்கு சென்று கனிமத்துடைய பொருட்களை எடுத்துக் கொள்வோம். மேலானவர்களே, அமீர் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் வரைக்கும் நகரக்கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே யாரும் கீழே இறங்கிவிட வேண்டாம். மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, இறங்குவதற்கு தயாரானவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் யுத்தம் முடிவு வரைக்கும் தான் சொன்னார்கள் என்று. கிட்டத்தட்ட 42 சஹாபாக்கள் மலையிலிருந்து கீழே இறங்குகிறார்கள். வெறும் 8 சஹாபாக்கள் மலையில் இருக்கிறார்கள். சகோதரிகளே, பெரியவர்களே, மைதானத்தை விட்டு விரண்டோடக்கூடிய, புறமுறை காட்டுக்கோள் ஓடக்கூடிய அந்த எதிரிகளின் கூட்டத்திலே தான் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எப்பொழுது அவர்களும் ஓடும் பொழுது மேலானவர்களே, பின்பக்கமாக மைதானத்தின் பின்பக்கமாக பார்க்கிறார்கள். மலையிலே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். பின் வழியால் சென்றால் முஸ்லிம்களை தோற்கடிக்க முடியும் என்று மேலானவர்களை ஓடக்கூடிய காபீர்களை கூவி அழைத்து மேலானவர்களை மலையின் பின்புறமாக ஏற ஆரம்பிக்கிறார்கள். சகோதரிகளே, பெரியவர்களே, தலைவர் உட்பட அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட மேலானவர்களே மலைக்கு மேலாக இருந்த சஹாபாக்களை ஷஹீதாக்கிவிட்டு பின்புறமாக வந்து உஹது மலைக்குள்ளால், உஹது மைதானத்துக்குள்ளால் நுழைகிறார்கள். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, கனிமத்துடைய பொருட்களை புரட்டிக் கொண்டிருந்த சஹாபாக்கள் அவர்கள் தடுமாற ஆரம்பிக்கிறார்கள். திடீரென்று பின்னால் வந்து தாக்கப்படுது, நிலை குறைந்து போகிறது, என்ன செய்வது என்று தெரியாது. சகோதரர்களே, பெரியவர்களே, 70 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பல் கூட ஷஹீதாக்கப்படுகிறது. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலே அணிந்திருந்த யுத்த கவசத்தினுடைய ஒரு ஆணியும் நபியுடைய தலையிலே இறங்கி விடுகிறது. இதற்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற ஒரு பொய் செய்தியும் பரப்பப்படுகிறது. எண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வளவு சோதனையும் இவ்வளவு நெருக்கடியும் வருவதற்கு காரணம் என்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வந்த ஒரு கருத்து வேறுபாடு. மேலானவர்களே, ஆரம்பத்தில் உஹது யுத்தம் வென்றுவிட்டது, இந்நாள் மேலானவர்களே யுத்தம் தோல்வியடைகிறது. காரணம் என்பது கருத்து வேறுபாடு. மேலானவர்களே, இன்று வெறும் கருத்து வேறுபாடோடு நிற்பது கிடையாது. பள்ளிக்குள்ளால், மஸ்ஜிதுக்குள்ளால் சண்டையும், மஸ்ஜிதுக்குள்ளால் கூட்டங்களும், மஸ்ஜிதுக்குள்ளால் மேலானவர்களே சூசனமான மோசமான வார்த்தைகளில் பேசுவது நாம் இன்று கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒற்றுமையாக இருங்கள், நீங்கள் தரிப்பித்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் முஸ்லிம் சமூகம் ஒன்றுபட்ட ஒரு சமூகம், இந்த ஒற்றுமையினால் பலகீனப்பட்டு போய்விடுவீர்கள். எண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இந்த பிரிவினையினால் முஸ்லிம்களாகிய நாங்கள் சமூகத்திலே பிளவுகளை உண்டாக்குவதனால் சமூகத்துக்கு நலவுண்டாகுவது கிடையாது, சமூகத்துக்கு ஆரோக்கியம் கிடையாது, சமூகம் அழிவுகளைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே தொழுகையில், நோன்பில், ஜகாத்தில், ஹஜ்ஜில், எல்லா அமல்களிலும், எல்லா இபாதத்திலும் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்திதான் வேளாண்வர்களே, ஒற்றுமையாக கூட்டாக இந்த செய்திகளின் மீது
சேர்த்து நாங்கள் ஒற்றுமையில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் 5 கால தொழுகையோடு மேலானவர்களே நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத்தையும் கொடுக்கிறோம், வசதி இருந்தால் ஹஜ்ஜையும் நிறைவேற்றுகிறோம், இன்னொரு அமல்களை செய்கிறோம். ஆனால் சமூகத்தோடு சேர்ந்து போவதற்கு தயாரில்லை என்றால், சமூகத்தோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு தயாரில்லை என்றால், வெண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களின் சுவர்க்கம் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், லா ததுகுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான்தாரியாக ஆகாத வரையில் சுவர்க்கம் நுழையவே முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் மஹப்பத் வைக்காத வரையில், ஒற்றுமையாகாத வரையில் ஈமான்தாரியாக ஆக முடியாது. சகோதரர்களே, பெரியவர்களே, பூர்த்தியான ஈமானை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், ஈமான்தாரியாக ஆக வேண்டும் என்றால் ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒற்றுமைதான் ஈமானுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபத்தும், ஒற்றுமையை முஹப்பத்தியுல்லாஹ்வுடைய ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? அதுதான் அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே சலாமை பரப்புங்கள், அதிகமாக சலாம் சொல்லுங்கள். அலா மன் அரஃப வமன் லம் தாரிஃப், தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் முஸ்லிம் என்ற ஒரே அறிமுகம் இருக்கிறது என்றால், மேலானவர்களே, அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்வதனால் அன்பு உண்டாகும், சலாம் சொல்வதனால் மஹப்பத் உண்டாகும். அதிகமாக காணக்கூடியவர்கள் எல்லாருக்கும் சலாம் சொன்னால் ஒற்றுமை உண்டாகும். மேலானவர்களே, அவர்களை என்ன தெரியுமா சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த ஜமாத்தை சேர்ந்தவர் அடுத்த ஜமாத்தினருக்கு சலாம் சொல்ல மாட்டார்கள். மேலானவர்களே, சலாம் சொன்னாலும் சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். இதற்கிடையில் நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு கொள்கைவாதி, நான் ஒரு ஈமான்தாரி என்று பெருமை எடுத்துக் கொள்கிறோம். சகோதரிகளே, பெரியவர்களே, எனவே ஒற்றுமை உண்டாக்கக்கூடிய காரியம்தான் சலாம் சொல்வது, சலாமுக்கு பதில் சொல்வது. சகோதரிகளே, பெரியவர்களே, எனவே பிரிவினைகள் வருவதற்குரிய 4 காரணங்களை குர்ஆன் சொல்கிறது. ஒரே ஒரு ஆயத்திலே மேலானவர்களே, பிரிவினை வருவதற்குரிய 4 காரணங்களை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. இவைகளை நாங்கள் சரியாக செய்வோம் என்றால் சமூகம் ஒருபோதும் பிரிவினைகள் உண்டாக்காது, ஒற்றுமையாக இருப்பார்கள். மேலானவர்களே, முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், நபியே, இந்த கரடுமுரடான உள்ளத்தையுடைய இந்த முஸ்லிம்கள், அதாவது சஹாபாக்கள், அவர்கள் சஹாபாக்கள் ஆவதற்கு முன்னால் காபீர்களாக இருக்கும் பொழுது, மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அந்த மனிதர்களில் 1,24,000 சஹாபாக்களை நபியர்கள் உருவாக்கிவிட்டு சென்றார்களே. எதன் மூலமாக சென்றார்கள்? இந்த காரணங்களின் மூலமாகத்தான். இதைத்தான் அல்லாஹ் எமக்கு பாடமாக படிப்பித்து தருகிறார். வபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபzzan கலீபல் கல்ப். எல்லாவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபியே, இந்த மக்களோடு, இந்த மனிதர்களோடு நீங்கள் கரடுமுரடான உள்ளத்தோடு, கல் நெஞ்சத்தோடு, கரடுமுரமான மனத்தோடு நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால், மக்களை கணக்கெடுக்காமல் மக்களோடு அழகாக கண்ணியமாக இரக்கமாக நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்றால் உங்களை விரண்டோடு இருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, அந்த மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு நபியை பார்க்காமல் தூக்கம் வராது, நபியை பார்க்காமல் அவர்களுக்கு சாப்பாடு இறங்காது. எண்ணிக்கையானவர்களே, தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தையை விட அதிகமாக சஹாபாக்கள் நபி மீது அன்பு வைத்தார்கள். ஏன் தெரியுமா? நபியின் பேச்சு அது அழகாக இருந்தது. எண்ணிக்கையானவர்களே, எனவே முதலாவது பேச்சு அழகாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமோடு, ஒரு மனிதனோடு பேசும் பொழுது கண்ணியமாக பேச வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் கண்ணியத்தை வைத்திருக்கிறான். யாரையும் இழிவாக, யாரையும் தரக்குறைவாக படைத்தது கிடையாது.
ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே அவரவருக்குரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். ஊரினுடைய நிர்வாகிகளா, ஊரினுடைய பொறுப்புதாரிகளா, தலைமைத்துவமா, அவர்களுக்குரிய அந்த அந்தஸ்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஊரை வழிநடத்தக்கூடிய உலமாக்கள் இருக்கிறார்கள் என்றால் நபியுடைய வாரிசர் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அந்த அறிவுக்குரிய, அந்த குர்ஆனுக்குரிய, அந்த ஹதீஸுக்குரிய கண்ணியத்தை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, ஊருக்காக வேண்டி பாடுபடக்கூடிய மூத்தவர்கள், ஆசிரியர்கள், கண்ணியமிக்க மேலானவர்களே, அவரவருக்கு அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். சிறியவர்களோடு அன்பாக இரக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அவர்களை கணக்கெடுக்காமல் தரக்குறைவாக மோசமான வார்த்தைகளை பேசி, கண்ணியமில்லாத வார்த்தைகளை பேசி நாங்கள் பேசுவோம் என்றால் மேலானவர்களே ஒற்றுமை இல்லாமல் போய்விடும். எங்களை கணக்கெடுக்க மாட்டார்கள், யாரும் எங்களோடு இணைந்து கொள்ள மாட்டார்கள். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பேச்சு அழகான குணத்தின் மூலமாகத்தான் இந்த சஹாபாக்கள், இந்த தோழர்கள் உங்களுக்கு மிக பெரும் பரிசாக கிடைத்தது. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் ஹைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளில் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர்கள் பேசினால் நல்லது பேசட்டும், அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, சபைகளில் பேசும் பொழுது கண்ணியமாக பேச வேண்டும். சிலர்கள் பேசுவதை விட பேசாமல் இருப்பதுதான் சபைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே, மோசமான வார்த்தைகள், தரக்குறைவான வார்த்தைகள், பேச தேவையில்லாத வார்த்தைகள், அர்த்தமற்ற வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக ஊரே கொந்தளிக்கும் அளவுக்கு மிக பெரும் சண்டைகள், சச்சரவுகள் வரும் அளவுக்கு நடந்து கொள்கிறார்கள் என்றால் சகோதரிகளே, பெரியவர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அத்தனையும் பாராக வேண்டி அமல்கள் செய்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்களை பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். எனவே எண்ணிக்கைகளானவர்களே, எந்த வார்த்தை எந்த இடத்துக்கு எப்படி பேச வேண்டுமோ அதன் ஒழுக்கங்களை நிரம்பி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சகோதரிகளே, பெரியவர்களே, எனவே முதலாவது ஒரு பேச்சுக்களை சீராக்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் மக்களுடைய தவறை மன்னிக்க வேண்டும். சகோதரிகளே, பெரியவர்களே, மக்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள். குல்லுபனி ஆதம ஹத்தாவுன். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முழு மனித சமுதாயம் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், தவறு செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. ஏன்? எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தவறு செய்தார்கள். மேலானவர்களே, தவறு செய்யக்கூடியவர்கள் தான் எல்லோரும். அந்த தவறுகளை நாங்கள் மன்னிக்க வேண்டும். தவறுகளை பெரிதுபடுத்தி மேலானவர்களே அவைகளை சோசியல் மீடியாக்களை போட்டு அவமானப்படுத்துவதல்ல, 4 பேருக்கு மத்தியிலே குற்றங்களை தவறுகளை சொல்லி கேவலப்படுத்துவதல்ல, சமூகத்திலிருந்து ஊரிலிருந்து அவர்களை ஒதுப்பது கெட்டிக்காரத்தனம் கிடையாது. மேலானவர்களே, தவறுகளை மன்னிக்க வேண்டும். தவறை திருத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முறை இருக்கிறது. அழகாக, கண்ணியமாக, ரகசியமாக எல்லாமே முறை இருக்கிறது. அந்த முறை பிரகாரம் தான் தவறுகளை நாங்கள் திருத்த வேண்டும். தவறுகளை திருத்துகிறோம் என்ற பெயரில் 4 பேருக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்தி நாங்கள் அவர்களை அசிங்கப்படுத்தி தலைக்குரிய வைத்துவிடக் கூடாது. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமுள்ளவர்கள். எந்த அளவுக்கு மன்னித்தார்கள் தெரியுமா? எந்த அளவுக்கு இரக்கத்தோடு ஸல்லல்லாஹு இருந்தார்கள் தெரியுமா? மேலானவர்களே, பிரபலமான சம்பவம் தான் ஹாத்திம் பின் அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மேலான சகோதரிகளே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். மதீனாவில் சஹாபாக்களை ஒன்று சேர்த்து ஒரு ஆலோசனை செய்கிறார்கள், ஒரு மஷூரா செய்கிறார்கள். நாம் பிறந்த எங்களுடைய சொந்த ஊரான மக்காவை நாங்கள் கைப்பற்ற வேண்டும். அது எந்த முறையை கைப்பற்றுவது எல்லாவர்களே மஷூரா செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மஷூரா மக்களுக்கு காவிரிகளுக்கு தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. அந்த மஜ்லிஸிலே இருந்த ஹாத்திம் பின் அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ரகசியமான மஷூராவை
ஒரு கடிதத்திலே எழுதி வேளாண்மையிலே மக்காவை சேர்ந்த ஒரு வியாபார கூட்டத்தில் ஒரு பெண்ணுடைய கையிலே கொடுத்து அனுப்பி விடுகிறார்கள். இந்த செய்தியை மக்காவை கொடுத்து நீங்கள் சொல்லிவிடுங்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தெரியாது, நபி அவர்களுக்கு கூட தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு அறிவித்துக் கொடுக்கிறான். மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி ஒரு பெண்ணுடைய கையில் ஒரு கடிதம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வியாபார கூட்டம் ரௌதத்துஹா என்ற இடத்தில் இருக்கிறது. உடனடியாக சென்று அந்த கடிதத்தை நீங்கள் எடுத்து வர வேண்டும். சகோதரிகளே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று சஹாபாக்கள் அனுப்பினார்கள். உடனடியாக போய் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களை மூன்று பேரையும் அனுப்பி அந்த ரௌதத்துஹா என்ற இடத்திலே அந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்தி அந்த பெண்ணிடம் கேட்டார்கள், உன்னிடம் ஒரு கடிதம் இருக்கிறது, அந்த கடிதத்தை நீ தர வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த பெண் சொன்னால் என்னிடம் எந்த கடிதமும் கிடையாது. சொன்னார்கள் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னிடம் கடிதம் இருக்கிறது, எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் எப்பொழுதும் பொய் சொன்னது கிடையாது. நீ அந்த கடிதத்தை தரவில்லை என்றால் உன்னுடைய ஆடைகளை கலைந்தால் அந்த கடிதத்தை எடுப்போம் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி தன்னுடைய கொண்டையிலிருந்து அந்த கடிதத்தை எடுத்து சஹாபாக்களின் கரங்களை கொடுத்துகிறாள். சகோதரிகளே, பெரியவர்களே, கடிதத்தை எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை கடிதத்தை ஒப்படைத்தார்கள். நபி அவர்கள் பார்வையிட்டு கேட்டார்கள், ஹாத்திம் அபி பல்தா ரலியல்லாஹு அவர்களிடம் என்ன செய்தீர்கள் நீங்கள்? மேலானவர்களே, சஹாபாக்கள் கோபத்தினால் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். செய்தது சாதாரண நகரில் கிடையாது, தேச துரோகமான செயல். நபியினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கோபத்தினால், யா ரசூலல்லாஹ் தஅனி அத்ரிபு உனக ஹாதல் முனாஃபிக், என்னை விட்டு விடுங்கள், இந்த முனாஃபிக்குடைய தலையெடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு இரக்கமாக நடந்துகிறார்கள் தெரியுமா? இந்த அளவுக்கு அந்த சஹாபியை மன்னித்தார்கள் தெரியுமா? சொன்னார்கள், ஹாத்திம் அபி பல்தா ரலியல்லாஹு அவர்கள் எப்படியாப்பட்ட சஹாபி தெரியுமா? அவர் பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி, பத்ர் யுத்தத்தை கலந்து கொண்ட சஹாபி. பத்ர் யுத்தத்தை கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நீங்கள் நினைத்ததை செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான். உங்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான். எண்ணிமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்து சான்றிதழ் விட்டான், பாவங்களை மன்னித்து விட்டான், நீங்கள் சுவர்க்கவாதிகள் என்று. எண்ணிமிக்க சகோதரிகளே, அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹாத்திம் அபி பல்தா ரலியல்லாஹு அவர்களை மன்னித்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள் ஒரு கணம். எங்களுடைய ஊரில், எங்களுடைய கிராமத்தில் இரானவர்களே ஒரு தவறு நடந்தால், ஒரு பாவம் செய்தால் நாங்கள் எப்படி இருப்போம்? எப்படி நாங்கள் நடந்து கொள்வோம்? சகோதரர்களே, பெரியவர்களே, தவறுகளை சுற்றி காட்டுவது, தவறுகளை எடுத்து சொல்வது, பகிரங்கப்படுத்துவது, இரானவர்களே, அது சமூகத்திற்கு ஆரோக்கியமான ஒன்று அல்ல. ஒற்றுமை உண்டாக்க வேண்டும் என்றால் தவறுகளை மன்னிக்க வேண்டும், குற்றங்களை மன்னித்து நல்வழி காட்ட வேண்டும், அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். மேலானவர்களே, அப்பொழுதுதான் சமூகத்தை ஒற்றுமை உண்டாகும். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள். எண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் இன்று எங்களுடைய தேவைகளுக்கு, எங்களுடைய பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்வது போன்று, பாவ மன்னிப்பு தேடுவது போன்று அடுத்தவர்களுக்கும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். சகோதரிகளே, பெரியவர்களே, அடுத்தவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வது அன்பை உண்டாக்கும். மேலானவர்களே, ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவருக்காக துஆ செய்வது இருக்கிறது. மேலானவர்களே, அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்து கொள்கிறார்.
அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்கிறான். வேளாண்வர்களே, அடுத்தவருக்கு துஆ செய்யக்கூடிய இந்த மனிதருக்கு பெருமை கிடையாது. இந்த மனிதர் பெருமை அளிக்கக்கூடியவர் அல்ல. சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே முஸ்லீம்களாக நாங்கள் எங்களுக்காக வேண்டி பாவமன்னிப்பு செய்வது கொண்டு, எங்களுக்காக துஆ செய்வது கொண்டு அடுத்த முஸ்லீம்களுக்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். சமூகத்தில் ஒற்றுமை உண்டாகும். நான்காவது அல்லாஹ் சொல்கிறான், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். பொதுவான காரியங்களில், பொதுவான விடயங்களில் எல்லோருடைய ஆலோசனையும் பெறப்பட வேண்டும், மசூராக்களை கேட்க வேண்டும். வேளாண்வர்களே, இந்த விடயத்தை ஒரு ஊரிலே ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிறோம், ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் செய்ய போகிறோம் என்றால் சகோதரிகளே, பெரியவர்களே, மக்களுடைய ஆலோசனை இருக்க வேண்டும். ஆலோசனை நாங்கள் அவர்களிடத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஆலோசனைகளிடத்தில் இருக்க வேண்டும். அவர்களை இந்த ஆலோசனை இருப்பதன் மூலமாக எண்ணிக்க மேலானவர்களே சமூகத்தில் ஒற்றுமை உண்டாகும். இல்லை, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறேன், என்னிடத்தில் யாரும் ஆலோசனை சொல்ல தேவைக்கிறது, நான் தான் அறிவுரை எடுக்கக்கூடிய என்று எடுப்பதனால் சமூகத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகிறது. ஈருலக தலைவர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பெரும்பாலான காரியங்களில் நபி அவர்கள் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். மஷூரா செய்தி சஹாபாக்கள் அழைத்துத்தான் காரியங்களை முடிவு செய்திருக்கிறார்கள். வேளாண்வர்களே, காரியம் முடிவாக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் சொல்கிறான், காரியங்கள் முடிவு செய்யப்பட்டால் அல்லாஹ் மீது நீங்கள் தவக்கல் வையுங்கள், அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுவீர்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கக்கூடியவர்களோடு மஹப்பத் வைக்கிறான். சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே சமூகத்தின் ஒற்றுமை பற்றி இன்று பலர்களும் பலவிதமான பேச்சுக்களும் பலவிதமான ஆட்சிகளும் பலவிதமான எழுத்தாளர்களும் இன்று பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். எல்லோரும் பேசுகிறோம், எல்லோரும் ஒற்றுமை பற்றி பேசுகிறோம். ஆனால் எங்கிருந்து ஆரம்பிப்பது, யாரிலிருந்து ஆரம்பிப்பது, எங்கிருந்து தொடங்குவது? சகோதரர்களே, பெரியவர்களே, வேறு யாரும் அல்ல, முதலில் நான் சரியாக இருக்க வேண்டும். முதலில் நான் இந்த காரியத்தை, இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட 4 விடயங்களில் என்னுடைய வாழ்க்கையை அமுல்படுத்த ஆரம்பிப்பேன் என்றால் சகோதரிகளே, பெரியவர்களே, சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்க முடியும். மஸ்ஜிதுக்குள்ளால் வந்து சண்டை சச்சரவுகளோடு, மேலானவர்களே, கிணக்குகளோடு, பிரிவினைகளோடு செல்லாமல் ஒற்றுமையாக அழகாக எல்லோரும் மேலானவர்களே அமல்களை இபாதத்துகளை செய்து அந்த சுவர்க்கத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்படியாப்பட்ட செய்திகளாக அல்லாஹ் நம் அனைவரும் கபூல் செய்து புரிவானாக.